கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆம் தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்லுகிறார், தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் சொல்லி. தாய் உலகத்திலே அன்பு, அரவணைப்பு, பாசம் நிறைந்தவர்கள். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலைகளிலும் தன்னுடைய பிள்ளைகளை விற்று கொடுக்காதவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாதாடுகிறவர்கள், தன்னுடைய பிள்ளைகளுக்காக பரிதவிக்கிறவர்கள், தன்னுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் கெட்டுப்போக கூடாது என்று நினைக்கிறவர்கள், தங்கள் பிள்ளைகளுக்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் இந்த உலகத்தில் பெற்றெடுத்த தாய்மார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தாயை தேற்றுவது போல நானும் உங்களை தேற்றுவேன். இன்னொன்றும் சொல்லுகிறார், எருசலேமே தேற்றப்படுவீர்கள். எருசலேம் என்றால் சமாதானத்தின் வாழ்க்கை. ஆம், இந்த உலகத்தில் சமாதானத்தின் வாழ்க்கை இல்லாமல், தேற்றுதல் இல்லாமல் இருக்கிறீர்களோ? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் சமாதானத்தை காட்டிலும் என்னுடைய சமாதானத்தினால் உங்களை தேற்றுவேன் என்று சொல்லி. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சமாதானத்தினாலும், தம்முடைய கரத்தினாலும், தம்முடைய நீதியினாலும், தம்முடைய ஆசீர்வாதத்தினாலும், தம்முடைய வல்லமையினாலும் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தேற்றுவாராக. நீங்கள் தேற்றப்படுவீர்கள், நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள், நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் கட்டப்படுவீர்கள். ஒரு நாளும் தேற்றவற்று போக மாட்டீர்கள். நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி வைப்பாராக. God bless you. Amen.